வணக்கம். விநாயகரும் மனித மூளையின் அமைப்பும், ஆன்மீகமும் அறிவியலும் அற்புதமான ஒற்றுமையை நம்ம பார்க்க போகிறோம். நெட்டில் உபதேச சம்பந்தமான, அதாவது மனித உடல் சம்பந்தமான தெய்வீகத்தை இணைச்ச ஒரு விஷயம் கிடைச்சது. அப்போ தெய்வ சம்பந்தமான விஷயத்தில் இந்த விநாயகர் பெருமான் இருக்கார் இல்லையா, அவரை நம்மளுடைய மூளையின் கீழ்ப்புற தோற்றம்னு சொல்லி படம் போட்டுருந்தாங்க. அதை எடுத்து நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். அதில் கண்கள் இந்த ட்ரிகனல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முப்பட்டை நரம்புகள் வேர் பகுதிகளாக இருக்குதாமா. அதுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தன்மை இருக்கும். அப்போ காதுகளுங்கிறது போன்ஸ் பகுதியில் உள்ள நரம்புகள் குழு, நேர்வர்த்த போன்ஸ். தும்பிக்கை மிடுலா, மூளைத்தண்டு பகுதி. உடல் தண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா மிடுலா, மூளைத்தண்டு பகுதி. பெரிய காதுகள் போன்ற அமைப்பு செரிபலம், சிறுமூளை பகுதியை சொல்லியிருக்காங்க. முகம் போன்ஸ் பகுதின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் விநாயகர் பார்த்தீங்கன்னா தும்பிக்கை மிடுலா, மூளைத்தண்டு. உடல் தண்டுங்கிறது மிடுலா, மூளைத்தண்டு பகுதி நடுவில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் சிறுமூளை பகுதி. இப்படி விநாயகர் உருவம் மூளையின் போன்ஸ், மிடுலா மற்றும் செரிபலம் ஆகிய பகுதிகளுக்கு இடையே உள்ள இந்த அதிசய ஒற்றுமை மனித உடலின் இயற்கை வடிவமைப்பில் உள்ள தெய்வீக சின்னங்களை காட்டுகிறது. இவை வெறும் ஒற்றுமை அல்ல, ஆழமான உண்மையின் வெளிப்பாடு அப்படின்னு நம்பக்கூடிய தன்மைக்கு நம்முடைய மூளையின் செயல்பாடு இருக்குது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்க, விநாயகர் சிலையை இப்படி உருவாக்குறாங்க இல்லையா, அப்படி உருவாக்கும் போது தியானம் பண்ணதுக்கு அப்புறம் உருவாக்குறாங்க. ஏன்னா ஆதி காலத்தில் முதல்ல மனுஷன் குரங்கிலிருந்து மனிதனாக மாறும்போது எந்த விதமான தெய்வமும் இல்லை. அதுக்கப்புறம் தன்னை உணர்ந்து தனக்குள்ள கூடிய விஷயத்தை உணர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த தெய்வீகத்தை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது இந்த தெய்வீக சிலைகள் எல்லாமே நான் ஒரு சாவின்னு சொல்லுவேன். நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை, தெய்வீகத்தை இயக்குவதற்கு உதவக்கூடிய சாவின்னு சொல்லுவேன். அந்த தன்மையில் பார்க்கும்போது இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குது. ஸோ இந்த ஒற்றுமை என்ன சொல்லுதுன்னா, மனித உடல் அமைப்பு அற்புதமான தெய்வீக அறிவின் வெளிப்பாடு. ஆன்மீகம் அறிவியலும் எதிர்மறை அல்ல. விநாயகர் அறிவின் ஆரம்பத்தின் மற்றும் ஒற்றுமையின் சின்னமாக இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய மினரல் வியூ ஆஃப் த பிரைன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய மூளையின் கீழ்ப்புற தோற்றங்கிறது அங்கேருந்து தான் நம்மளுக்கு அடுத்த சக்தி மேலே கிளம்புது. அப்படிங்கும்போது மூலாதாரம் கீழேருந்து மேலேருந்து கிளம்புறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது. அப்போ சிரசே பிரதானம்னு சொல்லிட்டு நம்முடைய சித்தர்கள், ஞானிகள், யோகிகள்லாம் சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இந்த விஷயம் மிக ஒற்றுமையான விஷயமா இருக்குது. அதனால் இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது போன்ற விஷயங்களை உங்களுக்குள்ளே தெரிஞ்சதுன்னா தியானத்தின் மூலமாக கற்றுக்கிண்டு நீங்கள் கற்றுணர்ந்த விஷயத்தை இதை மூலமாக பார்த்து நீங்கள் அனுபவிச்சிங்க அப்படின்னா அந்த அனுபவம் உங்களுக்கு மேன்மையான விஷயத்தை கொடுக்கும். உங்களுக்கு இது போன்ற ரகசியங்களை சம்மந்தப்பட்ட தியானம்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால், சரகளை ஏற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்மளை தொடர்பு கொண்டு நீங்கள் சரகலை விஷயத்தை கற்றுக்கலாம். இந்த சரகலை கற்றுக்கும் போதே நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாரு. அதை பயன்படுத்திட்டு போகும்போது நமக்கு நன்மை அதிகமாக நடக்கும். அது பக்கம் முத்திரை, அந்த விஷயத்தை கற்றுக்கும் போது நமக்கு சிறப்பான விஷயம் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் நல்ல விஷயத்தை கையில் வச்சுருந்தாலும், அமிர்தத்தையே ஒருத்தர் கொடுத்தா கூட அந்த அமிர்தத்தை அவர்கள் உபயோகப்படுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு வெற்றி. அந்த அமிர்தத்தை உபயோகப்படுத்தலை அப்படின்னா அவங்களுக்கு தோல்வி தான். அப்போ யார் ஒருத்தர் தேடி கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கும்போது அது முழு பலனை கொடுக்கும். தேடி கேட்காதவங்க நம்மளே வலுக்கட்டாயமாக கொடுக்குறப்போ அந்த விஷயத்தை அமிர்தமான உதாசீனப்படுத்திடுவாங்க. அப்போது தேடி கேட்காதவர்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அது பெரிய விரயத்தை கொடுத்து நம்மளை துன்பத்தை ஆழ்த்தக்கூடிய வேலையை செய்கிற மாதிரி பண்ணிடும். அப்போ அங்கே பழி சொல்லுக்கு ஆளாகக்கூடிய தன்மை வந்துடும். அதனால தான் மெய்ப்புள்ள விஷயத்தை என்ன பண்ணாங்க, யாரும் வெளிப்படுத்தலை. இப்போ நான் ஆன்லைனில் தேடி போகும்போது இது அங்கே இலவசமாக இருந்தது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன், அந்த இலவசமான விஷயத்தை உங்கள்கிட்ட நான் அப்படியே கொடுக்குறேன். இது புரிகிறவங்களுக்கு புரியும், புரிந்து கொள்ளவனுக்கு தேடுறவங்களுக்கு ஒரு இன்பமாக இருக்கும். ஏற்கனவே ரசித்தவர்களுக்கு இதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். புரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது புரியாது. ஏற்றுக்க முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இந்த இறைத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வெளிப்பாடு. அதனால் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஏற்றுக்குங்க. சரகலை கற்றுக்கணும் விருப்பம் இருந்ததுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். முத்திரை மருத்துவம் கற்றுக்கணும்னா தொடர்பு கொள்ளுங்கள். யோகி சம்பந்தமான பாடங்கள் கற்றுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக ஆன்லைனில் கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்வை மேம்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திட்டு சிறப்பான வழியினை பிடித்து மிக சிறப்பாக உங்கள் மூச்சினை அறிந்து வளமாக நலமாக வாழ்வதற்கான வாய்ப்பினை பெற இறைவன் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. ஓம் சரவணபவம். வாழ்க வளத்துடன் வானம் போல் வாழ்வீராக. சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்குங்க. இதை பார்த்து ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டால் அந்த அனுபவத்தையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.